சொல்லுங்க பாப்போம். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போகுது, இனிமேலும் நல்லா தான் போகுது. வரட்டும். சரி, அதாவது அழகர் கோவில்ல 18ஆம் படி கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய தெய்வம் எப்படி வந்துச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க ஊர் தெய்வம் அப்படின்னா யார சொல்லுவோம்? கருப்பசாமி ஐயனார். கருப்பசாமி காவல் தெய்வம் அப்படின்னா கருப்பசாமி ஐயனார் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் பாருங்க. ஐயப்பனுக்கு படையாட்களாக இருந்தவங்க தான் யாரு? ஐயப்பனும் கருப்பசாமியும் ஐயனாரும் ஐயப்பனுக்கு படையாட்கள். படையாட்கள்னா அதாவது அடிதடி செய்வதற்காக அங்க இருந்தவங்க. அங்க இருந்து எப்படி அழகர் கோவிலுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டால், ஏன்னா அழகர் சிலை எதால் வடிக்கப்பட்ட சிலை அப்படின்னா தங்கத்தால் வடிக்கப்பட்ட சிலை. என்ன தங்கம்? நம்ம கழுத்துல போறோம் பாருங்க, அந்த தங்கம் கிடையாது. அந்த தங்கம் அபரஞ்சி தங்கம்னு பேரு. அபரஞ்சி தங்கம் அப்படின்னா தேவலோக தங்கம்னு பொருள். அந்த தங்கம் பூலோகத்துல எங்கேயுமே கிடைக்காது. தேவலோகத்திலிருந்து மேலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கமாகப்பட்டது. அப்ப அந்த தங்கத்தால் வடிக்கப்பட்ட சிலை அப்படிங்கிறதுனால அந்த சிலையை திருடுவதற்காக எத்தனையோ கூட்டம் இருந்துச்சு. அழகர் சிலையை திருடணும், அழகர் சிலையை தூக்கணும் அப்படின்னு. ஆனால் யாராலும் முடியல. அப்ப பாருங்க, அப்பதான் ஐயப்பன் கிட்ட இருந்து கருப்பசாமி வர்றாரு. எதுக்காக அப்படின்னா அழகர் சிலையை காவல் காக்கிறதுக்காக. நம்ம போய் அங்க போய் காவல் தெய்வமா இருப்போம், அந்த சிலையை யாரும் திருடிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கருப்பசாமி அங்க கேரளாவில இருந்து அழகர் கோவிலுக்கு வந்தாரு காவலுக்காக. அதனால பாருங்க, கருப்பசாமியை தாண்டினா அழகர் கோவிலே போக முடியும். முன்னாடிதான் இருப்பாரு காவல் தெய்வம், காக்கனுக்காக வந்தவர். அப்படி வந்தவர் 18 படியில அப்ப கிடையாது. சாதாரண வெறும் கருப்பசாமி காவல் தெய்வமா தான் அழகர் கோவிலுக்கு வந்தாரு. அப்படி அழகர் கோவிலுக்கு பிறகு எப்படி அவருக்கு 18ஆம் படி கருப்பசாமின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் உண்டு. அப்ப ஏன்னா கேரளா அப்படின்னு சொன்னாலே அதாவது பில்லி, சூனியம், வசியம் இதெல்லாம் செய்யக்கூடியது அதிகமாக எங்க நடக்கும் அப்படின்னா கேரளாவில் நடக்கும். வசியம் பண்றது அதிகமாக அங்க நடக்கும். அப்ப பாருங்க, அப்ப கேரளா பகுதியில் இருந்து 18 ஆண்களா பெண்களாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அது அப்புறம் இருக்கு, உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப 18 நபர்கள் வர்றாங்க. எங்க இருந்து? கேரளாவில இருந்து அழகர் கோவிலுக்கு வர்றாங்க. எதுக்கு? அழகர் சிலையை திருடுவதற்கு. அவர் கருப்பசாமி பாக்குறாரு. எப்பா உங்களை பார்த்தா பக்தர் மாதிரி தெரியல, உங்களை பார்த்தா ஒரு திருடன் போல தெரியுது, நீங்க 18 பேருமே யாரு அப்படி கேட்ட பிறகு அப்ப என்ன சொன்னாங்க? பொய் பேசாமல் நாங்க 18 பேருமே திருடர்கள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. 18 பேருமே திருடன் ஒத்துக்கிட்ட பிறகு என்னால திருடக்கூடாது அப்படி காவலுக்கு தான் நான் இருக்கேன். காவல் இருக்கிறவங்கிட்டே நான் தான் திருடு அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? அதை யாரும் திருட போக கூடாது, காவலுக்கு நான் உட்காந்துருக்கேன் முன்னாடி. அப்ப என்கிட்டயே நாங்க தான் திருட வந்திருக்கோம் அப்படின்னு இவ்வளவு துணிச்சலா இவ்வளவு தைரியமா சொல்றீங்க அப்படின்னு என்ன பண்ணாரு? அந்த 18 நபர்களையுமே காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டாரு. ஏன் விட்டுட்டேன்னா சரி தூக்கி போயிருவீங்க. அப்ப 18 பேரையுமே காலில் வச்சு கருப்பசாமி மிதிச்சுக்கிட்டாரு. 18 பேரை காலில் வச்சு மிதிச்சுட்டு மறுபடியும் உயிர் விட்டுருப்பாரு. மறுபடியும் இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போயிருவீங்க. மறுபடியும் அழகர் கோவிலுக்கு வரமாட்டீங்கன்னு கூட வைங்க. வேற எங்காவது ஏதாவது சில திருட போவீங்க. அதனால உங்கள் 18 பேரையுமே அப்படியே விடாமல் 18 பேரையுமே 18 படியாக மாற்றினார். யாரு அப்படின்னா அவர்தான் கருப்பசாமி. அதுக்கு முன்னாடி காவல் தெய்வம் கருப்பசாமியா தான் இருந்தாரு. அந்த 18 திருடர்களை காலில் போட்டு மிதிச்சு மறுபடியும் விட்டுட்டா வேற எங்காவது திருட சொல்லி ஆரம்பிப்பீங்க அப்படி சொல்லி அந்த 18 படியாக மாற்றி அதுக்கு பின்னாடிதான் 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு பேர் வர காரணம். அதுக்கு முன்னாடி பேர் கருப்பசாமி தான். 18 பேர் வந்தாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாருங்க, அழகர் வெளியில வரவா இருந்தா கருப்பசாமி கிட்ட கேட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியில வருவாரு. எங்க நம்ம சிறுத்தலா வெளியில வர பாருங்க, அதுக்கு வெளியில வரும்பொழுது கருப்பசாமி கிட்ட கேட்டுட்டு கருப்பசாமி உத்தரவு கொடுத்தா தான் அவர் வெளியே வர முடியும். உத்தரவு கொடுக்காமல் அழகர் வெளியே வரமாட்டாரு. ஏன்? இவர் உத்தரவு கொடுத்தா தான் ஏப்பா யாரும் திருடுறது இல்ல, நீ வெளியே போகலாம் அப்படி சொன்னா தான் வெளியில வருவாரு. உத்தரவு வாங்காமல் உத்தரவு கொடுக்காமல் அழகர் வெளியில வருவாரா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் வரமாட்டாரு. இப்ப நான் கேட்கிறேமா, அந்த 18 பேர் கேரளா பகுதியிலிருந்து வந்தாங்க. அந்த 18 பேருமே ஆண்களா இல்ல பெண்களா அது தெரியணும்ல. இவ்வளவுதான் சொன்னவர் அது தெரியாத உங்களுக்கு அந்த விஷயத்தை ஏன் கஷ்டம் தெரிஞ்சுக்கணும். அது யாரு ஆண்களா பெண்கள் இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு அது தெரியாதா? அப்புறம் என்ன அதை சேர்ந்து அதையும் சொல்லிட வேண்டியது. 18 பேருமே 18 ஆண்கள் 18 ஆண்கள் வந்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன பாத்தீங்களா, இந்த பிள்ளை சூனியம் வசியம் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா நம்ம
நம்பூதிரிகள். நம்பூதிரிகள் எங்க இருக்காங்க அப்படின்னா கேரளாவில் இருக்காங்க. அந்த நம்பூதிரிகளை வைத்துட்டா அழகர் சிலையை வசியம் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தனாலதான் கருப்பசாமி ஆகப்பட்டவர் அந்த நம்பூதிரிகளை 18 பேரை படிகளா மாற்றி 18ஆம் படி கருப்போட விளங்குறாரு. ஒத்துக்கிறீங்களா நீங்க? அருமை. அதே போல பாருங்க, வருஷம் வருஷம் அழகர் வந்து ஆத்துல இறங்குறாருல. ஆமா, ஆத்துல இறங்குவாரு அழகரு. அவர் கிடையாது, இறங்க மாட்டாரு. அவரே இறங்க மாட்டாரு. அதாவது படியில நின்று எழுந்தருளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லுவான் அழகு ஆத்துல இறங்குறாரு, ஆத்துல இறங்க மாட்டாரு. இறங்கினா என்ன ஆகுது தெரியுங்களா? அழகு சிலை தங்கத்தால் வடிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அவருடைய சிலை வைகை அது தண்ணியில பட்டுச்சுன்னா அந்த சிலை கருத்து போயிடும். ஆத்துல இறங்க தண்ணிக்குள்ள இறங்க மாட்டாரு. படியில நின்று, தண்ணியே இல்லாத படியில நின்று எழுந்தருளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலண்டர்ல ஆத்துல இறங்குறான்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில காலண்டர்ல எழுந்தருளுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலே வந்து இறங்குவார், அப்படி இறங்க மாட்டாரு. எதற்காக வைகை ஆத்துக்கு வர்றாரு அப்படின்னா மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடிய மண்டூகம்னா தவளை என்பது பொருள். அப்ப தவளை என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவனுக்கு மாற்றம் கொடுப்பதற்காக வைகை ஆத்துக்கு வருவார். சரி, அதாவது எல்லாமே எதற்குள் அடக்கம் அப்படின்னா சிவனுக்குள் அடக்கம். ஆமா அப்படி சொன்னாங்க. ஏன் சிவனின்றி அணுவும் அசையுமா? அது கிடையாது, ஒருபோதும் அசையாது. எல்லா மும்மூர்த்திகளிலும் முதல் மூர்த்தி யாரு? சிவபெருமான், சிவனாகப்பட்டவர். இந்த பூலோகத்துல சிவனுக்கு வந்து அதிகமான வழிபாடு என்ன வழிபாடு இருக்கு அப்படின்னா அதிகமான வழிபாடு லிங்க வழிபாடு. சரி, லிங்க வழிபாடு அதிகமாக இருக்கு அப்படின்னா உருவ வழிபாடு இருக்கா இல்லையா? உருவ வழிபாடு இருக்கு. எங்க இருக்கு? சரி, சரி கேளுங்க. அதனால ஒண்ணு லிங்க, அதாவது சிவனுக்கு லிங்க வழிபாடு அதிகமா இருக்கு, ஆனா உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சிவனுக்கு உருவ வழிபாடு எங்க இருக்கு? சிவனுக்கு உருவ வழிபாடு எங்க இருக்கு? இதெல்லாம் இன்னைக்குதான் பூசா கேக்குறீங்க. ஏன்னா முந்தானத்து பிரச்சனை வந்ததுல நானுமே கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் பரட்டினேன். நேற்று ஊருக்கு போயிட்டு வந்து, ஏன்னா இடக்கு மடக்கா ஏதாவது கேள்வியை கேட்டுவிடுவாரு. நம்ம தெரியாத ஒரு ஊருக்கு போறோம், திடீர்னு பார்த்துட்டு என்னப்பா வள்ளி பேசவே இல்லை, அவர் கேட்ட கேள்விக்குன்னு அசிங்கப்பட்டு போயிடுவோம். அதுக்காக சில விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க அதை பத்தியே கேட்கல, நான் படிச்சதை பத்தியே கேட்கல, நீங்க வேற விஷயத்தை கேட்கறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. ஏன்னா உருவ வழிபாடு இருக்கா சிவனுக்கு அப்படின்னா, இன்றைக்கு மதுரை என்பதை எடுத்துக்கொள்வோம். மதுரை என்பதிலே மத்திய பகுதி, மத்திய தொகுதி இல்ல, மத்திய பகுதி. மத்திய பகுதியிலே இன்மையில் நன்மை தருவார் கோயில். இந்த இன்மையில் நன்மை தருவார் கோயில்ல அவருக்கு உருவ வழிபாடு இருக்கு. இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா இன்மையில் நன்மை தருவார் கோயில்ல உருவத்தோடு வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல விராதனூர் என்ற ஊர் இருக்கு, ரிஷப வாகனத்துல அங்க உருவ வழிபாடு இருக்கு. இன்னொன்னு ஆந்திராவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, விஜயவாடாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளியில அங்க வந்து சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்கு. சிவன் வந்து படுத்த வாக்குல இருப்பாரு, சக்தி அமர்ந்திருப்பாள். அதனால உருவத்தோடு இன்னும் வழிபாடு நடத்துது. அப்ப சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு உண்டு. சொல்லணும் ஒவ்வொரு ஆலயமாக நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதே போல அப்ப அதிகமான வழிபாடு லிங்க வழிபாடு. லிங்க வழிபாடு பூலோகத்துல வந்து லிங்கம் அப்படின்னா, லிங்கம் வந்து எந்த நிலையில இருக்கும்? நேர்கொண்ட நிலையில இருக்கும். நேர்நிலையில இருக்கும். நேர்நிலையில இருக்கும். எங்காவது லிங்கம் இப்படி சாய்ந்த நிலையில இருக்குமா? சாய்ந்த நிலை இல்ல. ஒரே ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்காக இப்படி நேர இருந்த லிங்கம், ஒரு பெண்ணுக்காக அந்த லிங்கம் சாஞ்சிச்சு. அதே லிங்கம் ஒரு ஆணுக்காக நிமிர்ந்துச்சு. எந்த பெண்ணுக்காக லிங்கம் சாஞ்சிச்சு? எந்த ஆணுக்காக லிங்கம் நிமிர்ந்துச்சு? இப்ப லிங்கம் அப்படின்னு அந்த லிங்கத்தை தாங்கக்கூடியவள் யாரு? ஆவுடை நாயகி பெண்ணு. அப்ப பெண்ணு ஒரு ஆணை தாங்கி கொண்டிருக்கிறாள். அப்ப பொம்பளை கீழே, ஆம்பளை. இதெல்லாம் ஒரு நாரதர் மாதிரி பேசுங்க. அதான பொம்பளை கீழே, அப்புறம் ஆம்பளை மேல. நான் என்ன தவறு? நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன தவறு? ஆணை தாங்கி பிடிப்பவள் பெண். சொல்லுங்க. எதையுமே சொல்வது ஒரு விதம், அதை புரிவது பல விதம் அப்படின்னா. அப்ப லிங்கம் அப்படி இருக்குன்னா அந்த கீழே தாங்கக்கூடியவள் ஆவுடை நாயகி. எல்லாரும் பார்த்து கேட்டா இருக்கு லிங்கம், லிங்கத்தை சுத்தி இப்படி வடிவமாக அதுக்கு பேர் தான் ஆவுடை நாயகி என்று. நான் சொன்னேன் அப்போ ஆம்பளை பொம்பளை தாங்குறா. ஆனா முக்கியமான விஷயம், பொம்பளை
பொம்பளை கீழதான், ஆம்பளை மேலதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சிவனுக்கு என்ன நடக்கும்? அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் எந்த வழியா வரும்? எந்த வழியா? ஆவுடை நாயகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய வழியாத்தான் வரும். உங்களை மாதிரி பக்தர்கள் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அந்த பொம்பளை இடத்துக்கு வாங்க. அத பேச என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொம்பளை கிட்ட வர்றத வாங்கி குடிக்கல. அதத்தான் நான் சொல்றேன். வாடி வா, வாடி மாப்பிள்ள, வலிக்கு வா. அந்த உண்மை, அந்த அபிஷேகம் அந்த உண்மை ஏற்றுக்கிட்டு வேற வழி இல்ல. பொம்பளை கீழங்கிறது எவ்வளவு வேகமா சொன்னீங்க. அப்ப அங்க இருந்து வரக்கூடிய அபிஷேக தண்ணி எங்க வருதுன்னா பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணி நாயகர் வழியா வருது. வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அபிஷேக தண்ணியை எடுத்து அப்படி குடிச்சிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு இப்படி தலையை வச்சுக்குவாங்க. எல்லாரும் பாத்துருப்பீங்க, அப்படித்தானே செய்வாங்க கோயிலுக்கு போனா. அதுதான் உண்மை. நீ எங்கிட்டு சுத்தாலும் பொம்பளை கீழே இருந்தா நீ அந்த பூலோகத்துல சொல்லுவாங்க வாங்கி குடிச்சியா வாங்கி குடிச்சியாங்க. யாரும் வாங்கி குடிக்கன்னு சொல்லாதீங்க. பெண்ணுகிட்ட வாங்கி குடிக்கிற வந்து ஆம்பளை இப்படி பகிரங்கமா ஒத்துக்கிட்டாருங்க. அதான் உண்மையை ஒத்துக்கிறது. பெண்ணுகிட்ட வாங்கி குடிக்கிறவன் தான் ஆம்பளை. சரிங்க, வாங்கி குடிக்காதது ஆம்பளே கிடையாது. என்ன போய் அதே போல இருக்க. அப்ப ஒரு லிங்கமாகப்பட்டது பெண்ணுக்காக சாய்ந்தது, ஆணுக்காக நிமிர்ந்தது. எந்த லிங்கம் எந்த பெண்ணுக்காக சாய்ந்தது, எந்த ஆணுக்காக நிமிர்ந்தது சொல்லுங்க பாருங்க. காலதாமதம் ரொம்ப இதா போய்கிட்டு இருக்கு. காலதாமதம் காரிய கேடு. அடுத்து வர வேண்டியவர்கள் வர வேண்டும். இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லணும். அப்படியே அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இல்ல. அப்படியே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அன்னையில சொல்றேன், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய பேச்சுல நான் தோப்பு போயிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடிமையில எழுதி கொடுத்துட்டு போயிருவேன். அந்த விஷயத்துக்கு தான் வந்து இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னா இனிமே இந்த கட்டையவே நான் பிடிக்கவே மாட்டேன். சரி பாப்பா, கட்டைய பிடிக்கல. நம்ம இளமூர் என்ன ஒரு அலங்கானூர், நம்ம அலங்கானூர் பெரியவங்களை கொடுத்துட்டு போயிருவேன். ஆமா, இந்த கட்டையை கொடுத்துட்டு போயிருவாரு, வேற கட்டை மதுரையில வாங்கிடுவாரு. என்னடி மாப்பிள்ள, இல்ல உங்க ஓட்டு எனக்கு தெரியாது நினைச்சீங்களாக்கு. இந்த ஓட்டரெல்லாம் வேற பொம்பளைட்ட வச்சு தரணும். பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக சாய்ந்தது அப்படின்னா யார் இந்த பெண் அப்படின்னா தாடகை என்ற பெண். தாடகைன்னா ராமாயணத்துல வர்ற தாடகை கிடையாது. இவள் ஒரு சிவபக்தர். இவன் என்ன பண்ணுவா, எப்போ பார்த்தாலும் நமச்சிவாய 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 என்று சிவனையே வேண்டிக் கொண்டே இருப்பாள். சிவனை வேண்டிக் கொண்டதும் இல்லாமல் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, அங்க இருக்கக்கூடிய மலர்களை எடுக்க வேண்டியது, மாலையாக தொடுக்க வேண்டியது, அந்த லிங்கத்து மேல போட வேண்டியது. இதான் அவளுடைய வேலை. அதே மாதிரி தினமும் எடுக்கிறா, மாலையா தொடுக்கிறா. அன்றைக்கு அப்படி சிவனுடைய கழுத்துல போடும்போது அவளுடைய முந்தாணி ஆகப்பட்டது விலக ஆரம்பிக்கும். முந்தாணி விலக ஆரம்பித்த போது எப்பொழுதுமே கடவுளுக்கு முன்னாலே மேலாடை இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனா அதான் சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட மேலாடை அணிந்து செல்ல வேண்டும், இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அப்ப என்ன பண்றா, சிவபெருமானே உன்னிடத்தை மாலையை போட வேண்டும், என்னுடைய மேலாடை விலகிக்கிட்டே வருது, இதை சரி செய்ய வேண்டும். இந்த மாலையை கீழே வைக்க கூடாது. ஏன்னா பூஜைக்கு போற எந்த பொருளாக இருந்தாலும் மண்ணிலே படக்கூடாது, மண் படக்கூடாது. அப்ப இதையும் கொண்டு போய் மாலையை போடணும், தன்னுடைய முந்தானியை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறா, சிவபெருமானை பார்த்து, சிவபெருமானே என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் இந்த மாலை உன் கழுத்திலே விழ வேண்டும், என் முந்தானியை நான் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நமச்சிவாயா 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 என்று சொல்ல சொல்ல அந்த பெண்ணுக்காக அந்த லிங்கமாகப்பட்டது அப்படி சாய்ந்து கொடுத்தது. சாஞ்சோடனே என்ன பண்ண, கையில் இருக்க மாலை எடுத்து போட்டுட்டு தன்னுடைய முந்தானியை சரி செய்து கொண்டார். யாரு அப்படின்னா தாடகை என்ற பெண்ணாகப்பட்டவள். அந்த தாடகை என்ற பெண்ணுக்காக தான் சாய்ந்து கொடுத்துச்சு. அதை நிமிர வச்சது யாரு அப்படின்னா குங்குளிய நாயனார். குங்குளியம் என்றால் சாம்பிராணி என்ற அர்த்தம். இவர் என்ன பண்ணாரா, அடிக்கடி சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருப்பாரு. யாரு, இவரும் சிவபக்தர். சிவனுக்கு சாம்பிராணியை போட்டு போட்டு சொத்து பக்தி எல்லாத்தையும் இழந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் பட்டியா கிடக்கு. அப்ப என்ன செய்யறா, கொண்டாடி கேட்கிறா, என்னங்க எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு போட்டுட்டீங்களே சாம்பிராணியாக, பிள்ளைகளாம் பட்னியா கிடக்கு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தன்னுடைய மாங்கல்யத்தை கலத்தி கொடுக்கிறார். இதை கொண்டே விற்றாவது குழந்தைக்கு வேணுங்கிற சாப்பாடு, வீட்டுக்கு வேற பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. போய்கிட்டே இருந்தாரு. எதுக்கு, ஒரு மாட்டு வண்டியில ஒரு பையன் வந்துட்டு தான். அந்த பையனை பார்த்து கேட்கிறார், தம்பி வண்டி எங்க போகுது அப்படின்னா, உள்ளூர் சந்தைக்குங்க. அப்படியா, என்னையா பூரா மூட்டை மூட்டையா இருக்கு, என்னன்னு கேட்டாரு. அந்த பையன் என்ன சொன்ன, அந்த மூட்டையெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க, சாம்பிராணி. சொன்ன உடனே வீட்டை மறந்தார்.
தன்னுடைய மனைவியை மறந்தார், குழந்தையை மறந்தார், வறுமையை மறந்தார், எல்லாத்தையும் மறந்துட்டு கையில இருக்க மாங்கல்யத்தை அப்படியே கையில கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டார் எங்க சிவாலயத்துக்கு. மூட்டை மூட்டையா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரே போட்டு சாம்பிராணி போட போட சிவபெருமான் பார்த்தார். ஆகா, குடும்பத்தையே மறந்து விட்டான், பிள்ளைய பட்னியா கிடக்கு அதை மறந்து விட்டான், மனைவியை மறந்து விட்டான், எல்லாத்தையும் மறந்து நமக்காக சேவை செய்கிறான் சொல்லி அவனை பெரிய செல்வந்தராக மாற்றார். பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரன் ஆன உடனே மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, சிவனுடைய அருளாலத்தானே இவர் பணக்காரன் ஆயிட்டாரு, ஐயா எப்படியாவது இந்த லிங்கத்தை நிமிக்கணும், நீங்க தான் வரணும் அப்படின்னு அங்கிருந்து வருகிறார். வந்து பார்க்கிறார், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார், லிங்கம் நிமிரவில்லை. கடைசியாக அங்க ஒரு கயிறு கிடக்கிறது. அந்த கயிறை எடுக்கிறார், லிங்கத்து மேல ஒரு கட்டு கட்டுறார், தன்னுடைய கழுத்திலே கட்டிக்கொண்டு, சிவபெருமானே என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் உன்னுடைய திருமந்திரத்தை சொல்ல 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 அந்த சாய்ந்த லிங்கம் நிமிர வேண்டும், இல்லை என்றால் நான் இழுக்க இழுக்க என்னுடைய கழுத்து அறுபட்டு நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நமச்சிவாயா 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 என்ற மந்திரத்தை சொல்ல 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 அந்த சாய்ந்த லிங்கம் இவருக்காக நிமிர்ந்து கொடுத்தது. யாருக்காக? குங்குளிய நாயனாருக்காக. குங்குளிய நாயனாருக்காக சாய்ந்த லிங்கம் நிமிர்ந்தது. அதே தாடகை என்ற பெண்ணுக்காக சாய்ந்த லிங்கம், அதாவது நிமிர்ந்த லிங்கம் சாய்ந்தது. இதான் நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில். அருமையான விளக்கம். ஆக தாடகை என்ற பெண்ணுக்காக சாய்ந்தது, குங்குளிய நாயனார் என்று சொல்லக்கூடியவருக்காக நிமிர்ந்தது. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அருமையான விளக்கம். ஆனா சகல முறைகளுமே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒண்ணு மட்டும் தெரியும், என்ன தெரியும்? எந்த நேரத்துல எதை செய்யணுமோ என்ன செய்யணும் அதை செய்யணும். நல்ல பருவத்தோடு இருக்கீங்களே, எத்தனை வகையான பருவங்கள்? 7 வகை பருவம். 7 வகை பருவத்தை எப்படி அறிவிப்பது? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரம்பர். 7 வகை பருவம். ஆமா. அறிவிக்கிறது மங்கை பருவம். மங்கை பருவம் அப்படின்னா வயது எத்தனை? 13. எத்தனை 13? 2 13 சேரும். அது உண்மையை சொல்ல போனா 36. அதுக்கு மேல 13 அப்படின்னா இந்த இடத்த கதையின் முறையோடு உங்களுக்கு ஒரு 13. இல்லங்க, கதையோட வந்தா எனக்கு ஒரு 13 தான். சரி, கதைக்கு அப்புறமா வந்தா எனக்கு 36. அதே போல பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு பாத்துக்கோங்க. ஒரு பதி பதினா புருஷன், கணவன், மணவன், காலமெல்லாம் உங்க கூட வாழ போறவன். காலமெல்லாம் ஏன் கூட வாழ போறவனா? ஆமா. எனக்கு என்ன பார்த்து வந்திருக்கீங்க? புருஷனா? நான் உங்களுக்கு என்ன தவறு பண்ணேன்? நீங்க திங்கிற சோத்துல மண்ணெலி போட்டேன்னா அதுல எனக்கு தேவையில்லை. இப்ப நான் கேக்குறேன், யாராவது பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு ஒருத்தர் மாப்பிள்ளை பார்த்து வருவாரா, புருஷன் பார்த்து வருவாரா? மாப்பிள்ளை தாங்க பார்த்து வருவாரு. புருஷன் பார்த்து வர்றாரு. இவர் என்ன செய்யலாமா? மாப்பிள்ளை பார்ப்பாங்க, தூண்ல கட்டி வச்சு. உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வேணும், உனக்கு நான் பார்த்து எனக்கு வேணும். புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண வந்தானே புருஷன், எனக்கு தேவையில்லை. அவதார புருஷன், தத்துவ புருஷன், கழுத்து புருஷன், வயிற்று புருஷன், அந்த அவதார புருஷன், கழுத்து புருஷன், வகுத்து புருஷன், அந்த இந்த புருஷன், அந்த புருஷங்களை கேட்கல. எனக்கு தேவை கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல அழகான. நான் பார்த்துட்டு வந்த புருஷ பேரை மட்டும் சொன்னேன்னு வைங்க, இப்பவே கூட்டிட்டு வர சொல்றீங்க. நான் கூட்டிட்டு வர சொல்றது அவர் யாரு அப்படின்னா, தமிழில் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்திருக்கேன். முருகப்பெருமானை எங்க மாப்பிளைய பார்த்து வந்திருக்கேன். ஆமா, நிஜமாவா? சத்தியமாக. மாப்பிளை படிக்கல வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அழுது பகலும் என்ற ஆபத்தை முருகன் யாரு? பிறவி. நான் யாரு? மானட பிறவி. 2 பேரும் நீங்க சேர்த்து வைக்கணும் பாக்குறீங்க. உங்க சேர்க்க சரியில்லை சாமி. அதனால சொல்றேன், மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படின்ற காலத்தால போய் என்ன தவற வேடம் புனிந்து உங்க அப்பாக்கு என்ன வேலை? உங்க அம்மாக்கு என்ன வேலை? மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? மகாலட்சுமிக்கு என்ன வேலை? சிவனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? யமனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? சூரியனுக்கு என்ன வேலை? சந்திரனுக்கு என்ன வேலை? எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்தால, எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்துட்டு உமக்கு மட்டும் ஏன் அப்படி கூட்டி கொடுக்குற வேலையை கொடுத்துட்டு கூட்டி கொடுக்கறது ஒரு பொழப்பாய நான் கேட்கிறேன். நாராயணா நாராயணன் செய்யற வேலை வச்சுட்டு இதுல நாராயணன்
என்ன அடட பாவம் பவ்யம் வேண்டியது பவ்யம் பாவம் உலக நடிப்பு சிவாஜி கணேசன் ஏன் செத்தாருன்னு இப்பதான் தெரியும். அடடா நாராயணன் நாராயணன் என்ன பார்த்து என்ன என்ன பேச்சு வாய் கிழியுது இங்க இருந்து இது வரைக்கும் மானாமரம் வரைக்கும். கூட்டணும் அப்படின்னா முதல்ல ஒரு பெண்ணு ஒரு வீட கூட்டணும். அதெல்லாம் கூட்டுவோம். சும்மா இங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் வீட கூட்டுவோம் பாருங்க. அதே போல இப்ப நான் பார்த்துட்டு வந்த மாப்பிளைக்கு என்ன குறைய கண்டடி? ஏன் இப்ப அதுக்கு ஒரு குறைய சொன்னா அதுக்கு ஒரு நேரம் ஆகும். பரவாயில்லையா? இருமா என்ன இருமா? குறையில இல்லாதவர் அவரு. எந்த குறையும் சொல்லக்கூடாது. நான் நிறைய குறை சொல்லுவேன். உலகமே அவர் சொத்து. உலகமே அவர் சொத்தா இருந்துட்டு போது எனக்கு அவர் சொத்து தேவையில்லை. எனக்கு சொத்து வேணாம்ல. ஏமா என்ன அவர் சொத்து எனக்கு தேவையில்லை. அவர் சொத்தை தின்றதுக்கு கொடுத்து வைக்கணும். அது எனக்கு தேவையில்லைன்ட்டு தின்றது கொடுத்து இன்னைக்கு பழனியை போட்டு சொரண்டு சொரண்டு அப்படி பார்க்க போனா அவர் வேணா ஏன் சொத்தை வேணாம் கேட்கலாம். இப்ப என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தேவையில்லை. கூட்டி போக முடியலையே. வரவுடைய ஊட்டி ஊட்டி முறிஞ்சிடும். கூட்டி கொடுப்பது கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். என்ன பேச்சு சப்பா இவரை பிடிச்சு உள்ளதெல்லாம் பெரும்பாடா போச்சுக்கோ. நீ அவர் கருத்து வர போறாரு. என்ன செய்ய காத்திருக்காரு? முருகா நீ சீக்கிரமாக வர வேண்டும். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதரிடம் இப்படியெல்லாம் பேசினேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா. முருகா நீங்க ஓய் கேக்குறீங்க. அவர் கேட்கிறாரா? ஓய் வந்தாச்சா? வாங்க உங்களை ஒரு புடி பிடிக்கணும். அப்பதான் சரியா?